கைகள் கட்டப்பட்ட நிலையில தலை இல்லாமல் மனித எலும்புக்கூடு ஒன்று மீட்கப்பட்டிருக்கின்றது. இந்த விடயமானது நடைபெற்ற இடம் வந்து கம்போடியாவில் இல்ல, எங்களுடைய யாழ்ப்பாணம் செம்மணியில தான் இந்த விடயமானது நடைபெற்றிருக்கின்றது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில 101வது நாளாக வந்து அகழ்வு பணி வந்து நடைபெற்றிருக்கின்றது. இதுல 515 மனித எலும்புக்கூடுகள் வந்து மீட்கப்பட்டிருக்கின்றன. 2025ஆம் ஆண்டு யுஎன் கமிட்டி டாக்குமெண்டேஷன் படி பார்த்தோம்னா இலங்கையில் 17 இடங்களில் மனித புதைகுழிகள் வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. இதில் பார்த்தோம்னு சொன்னால் செம்மணி, மன்னார், கொக்குத்தொடுவாய், முல்லைத்தீவு, மட்டக்களப்பு, கொழும்பு ஃபோர்ட் போன்ற இடங்கள் வந்து அடங்குகின்றன. இந்த செம்மணி மனித புதைகுழியானது நேற்றோ இன்றைக்கோ வந்து தொடங்கின விஷயம் இல்லை. இந்த விஷயத்தை பார்த்தோம்னு சொன்னால் 1998ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 27 வருஷத்துக்கு முன்ன வந்து இந்த செம்மணியில் மனித புதைகுழியானது, மனித எச்சங்களானது அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. 1998ஆம் ஆண்டு முன்னாள் இராணுவத்தைச் சேர்ந்த சோமரத்ன ராஜபக்ஷ வழங்கிய தகவலின்படி செம்மணியில மனித எச்சங்கள் வந்து மனித உடல்கள் வந்து மீட்கப்பட்டிருந்தது. இதற்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னால் 1999ஆம் ஆண்டுல 15 உடல்கள் வந்து அந்த பகுதியில் மீட்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு கட்டமாக அகழ்வு பணிகள் வந்து தொடர்ந்து நடைபெற்று வந்தன. இடையில சிறிது காலம் வந்து அந்த இடத்துல வந்து அகழ்வு பணிகள் வந்து நடைபெறவில்லை. தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த அகழ்வு பணியில் மொத்தமாக இதுவரைக்கும் 515 மனித எலும்புக்கூடுகள் வந்து மீட்கப்பட்டிருக்கின்றன. இந்த செம்மணியில் பார்த்தோம்னு சொன்னால் நிறைய எலும்புக்கூடுகள் வந்து சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதாக வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அதாவது மனிதனானது இருந்த நிலையில் வந்து அவருடைய எலும்பு கூட மீட்கப்பட்டிருக்கின்றது. தாடை உடைந்த நிலையில் மீட்கப்பட்டிருக்கின்றது. மண்டையோடுகள் உடைந்த நிலையில் மீட்கப்பட்டிருக்கின்றது. தலை இல்லாமல் எலும்பு கூடானது மீட்கப்பட்டிருக்கின்றது. சிறுவர்களுடைய எலும்பு கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. சிறுவர்களுடைய விளையாட்டு பொருட்கள், பாடசாலை பேக் போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து மீட்கப்பட்டிருக்கின்றது.